அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. நாம் இன்றைக்கி 12th ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படிங்கிற லெசனுக்கு புக் பேக் ஒன் வேர்ட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்ப்போம். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் அன்னி பெசன்ட். அதே மத்திய இந்தியாவில் திலகரால் துவக்கப்பட்டிருக்கும். பின் வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? கர்னல் H.L. ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். 1915 ஆண்டு ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இது 3 கூற்றுகளுமே சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் E 1, 2 மற்றும் 3. அதே காமன்வெல்த் 1914 தொடங்கியிருப்பார். நியூ இந்தியாவை 1915 தொடங்கியிருப்பார். அடுத்த 3rd கொஷின். கூற்று. ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பி ஜின்னா ஆவார். இதுக்கான கூற்று சரி. காரணம், கூற்றிற்கான விளக்கம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லீம் லீக்கும் இந்திய காங்கிரஸும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி ரெண்டு கட்சியும் ஒன்றா இணைவாங்க. அடுத்து 4th கொஷின். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கு ஆன்சர் மதன்மோகன் மாளவியா. மதன்மோகன் மாளவியா மத்திய இந்து கல்லூரியை 1916 வருஷம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தியிருப்பார். அடுத்து 5வது கொஷின். 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டினுடைய முக்கியத்துவம் ஆப்ஷன் E முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மதன்மோகன் மாளவியாவால் மேம்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி அது மத்திய இந்து கல்லூரியாக இருந்திருக்கும். அடுத்து 6th கொஷின். இதில் பொறுத்துக. கதார் கட்சி 1913 வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கும். நியூ இந்தியா 1915 வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கும். தன்னாட்சி இயக்கம் 1916 வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கும். விண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். கதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதுக்கு ஆன்சர் லாலா ஹர்தயால். இவர் சோஹன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய்.